ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ரன்னிங் முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு வார்ம் அப்லாம் எப்பயும் போல தான். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் முடிச்சுட்டு பேடிங் வந்துருவோம். பேடு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன டெக்னிக்னால் டபுள் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு. வந்து ஸ்டார்டிங் பேசிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு டபுளில் நான் ஃபுல்லாலாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பேசிக்ஸில் வந்து டபுள் ஸ்பீடாக பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம எப்படின்னா நிறைய கிக்ஸ் பண்ண வைப்போம். ஒரு டெக்னிக் எடுத்துகிட்டு அதில் நிறைய கிக்ஸ் பண்ண வைப்போம். ஸோ அப்போ தான் நல்ல சாலிடாக கிக்ஸ் வரும் மேட்சுக்குள்ளார. இப்போ கிருஷ்ணபிரியா வந்து இப்போ தான் டபுளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க. இவர் சந்தோஷ் நல்லாவே பண்ணுவான். மேட்ச்சில் தான் அடிக்க மாட்டான். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் கிக்கு சிங்கிள் கவுண்ட்டு தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ தான் வந்து காம்பினேஷன்ஸில் போயிட்டுருக்கு. அடுத்த ஃப்யூச்சரில் வந்து பெரம்பலு, ரன்னர் சிக்கி அதெல்லாம் கொண்டு போகணும். திவிச்சகியும் சிங்கிள் கிக் சிங்கிள் அக்கௌண்ட்டில் போயிட்டுருக்கு அவருக்கு. ரிதன்யாவும் பேசிக்ஸ் தான் டபுளுக்கு. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஹரி முன்னாடியே பண்ணியிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணுவாங்க. அடுத்த இதெல்லாம் வந்து நம்ம மூவிங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டாண்டிங்கில் நின்று நல்லா அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மூவிங்கில் கொடுக்கும்போது லைட்டாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்புறம் பண்ண சரி பண்ணிடலாம். சரியாயிரும். அப்படியே நிறைய கிக்ஸ் கொடுக்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல் மேட்சுக்காக தான் ட்ரைனிங் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லீவுங்கிறதுனால ஸ்டேடியம் போகல. டேரெக்டாக இங்கேயே வந்து நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஆஃப் டே இருக்கும் கிளாஸு. காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணால் 11 o'clock முடிப்போம். நான்லாம் 12 o'clock 1 o'clock வரைக்கும் நிற்பேன். இப்போ தான் ஷார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால 11 o'clock வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். லீவ்லலாம் டெய்லி கிளாஸ் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான் டபுளுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் அங்கிட்டும் இங்கிட்டும் இது பண்ணிகிட்ருக்கான். இப்போ மூவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங்கில் நின்று பண்ணோம். இப்போ வந்து டிப்பல் மூவ் பண்ணி பேக் லெக் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். அதான் அவங்களோடது. இப்போ என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு சரி இது வரைக்கும் நான் இவங்களை இந்தமாரி சைலண்ட்டாக உட்கார வச்சதில்லை. கொஞ்சம் டபுளுங்கிறனால எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. டபுளோட டெக்னிக்ஸோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவும் ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சனால எல்லாரையுமே அமைதியாக உட்கார வச்சாகணும் அப்படின்ட்டு இந்தமாரி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே வந்துட்டு சின்சியராக டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிடுவான் ஹரி. நான் எவ்வளோ தான் இது பண்ணாலும் தியான நிலைக்கு போயிட்டான். இப்போயே தலையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லோரும் இன்னும் கரெக்டாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நடுவில் முழிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தூக்கம் வராது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா 6:30 ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான் ஹரி. ஹரியோட ஹெட்டு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. பிரசன்னா லைட்டாக ஆட ஆரம்பிச்சிருக்கான். இது கொஞ்சம் ஃபன்னாகவும் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி இவங்க இது மாதிரி ஃபன் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. சும்மா தான் சரி எல்லோரும் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு உட்கார சொன்ன நிமிஷமே ஹரிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தான் பிரசன்னா. அடுத்தது அவனும் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சந்தோஷ் வரிசையாக தூங்குறாங்க. பாருங்கள் நம்ம வீடியோ ஷார்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் தான் ஒரு 20 minutes ஃபுல்லாக இவங்களை தூங்க வைப்பேன். தூங்குறேங்களேன் பிரசன்னா ஆட ஆரம்பிச்சிட்டானா. அடுத்தது சந்தோஷ் லைட்டாக ஆடிக்கிட்டு இருக்கான். அடுத்தது அவன் ஃபுல்லாக ஆட ஆரம்பிச்சவங்க எடுத்துடலாம். இவங்க 3 பேருமே சுற்றி இருக்கிறதுலையே கபிலன் வந்து இப்போதைக்கு தூங்க மாட்டார்.
ஆனால் முழிச்சுக்கிட்டே இருக்கார். ரிதன்யாவும் சேம் அதே மாதிரி தான். வெற்றிவேலும் கபிலனும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. கிருஷ்ணப்பிரியா பார்த்திங்கன்னா லைட்டாக அப்பப்போ முழிச்சு பார்க்குறது, அது ரிதன்யா மாதிரியே. சந்தோஷ் ஆட ஆரம்பிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள். சந்தோஷ் கண்டிப்பாக நான் பின்னாடி உருண்டுருவான்னு தான் நினச்சேன். எல்லோரும் முன்னாடி தானே செய்கிறாங்க, சந்தோஷ் மட்டும் பின்னாடி போயிட்டு இருந்தானா சரி கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஃபன் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கட்டுப்படுத்திட்டான். இல்லைன்னா கண்டிப்பாக பின்னாடி உருண்டிருப்பான். ஆனால் அவன் மட்டும்தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பின்னாடி சாஞ்சது, மற்றதெல்லாம் முன்னாடி தான். ஈவனை சொல்ல வேணாம், கபிலன் கண்டிப்பாக தூங்கவே மாட்டான். ஏன்னா அவன் முழிச்சு தான் இருக்கான். கிருஷ்ணப்பிரியா அவ்வளோதான், கையை வச்சுட்டு அப்படியே முழிச்சிருப்பாங்க. இப்போ எல்லோரையும் எழுப்பியாச்சு. எல்லோரும் எழுப்பினதுக்கப்புறமும் நம்மால் தியான நிலையை விட்டு எந்திரிக்கவே இல்லை ஹரி. இங்கே பாருங்க, சமத்துவம் தூங்கிட்டு இருக்கான். வச்சு தான் எழுப்புகிறோம், எந்திரிச்சு பார்க்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த ப்ராக்டிஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஜாலியாக